Hey my people, welcome and welcome back to our channel. We've been seeing a lot of sentences under 4000 daily use sentences playlist. இன்னைக்கு நம்ம 1011 வந்து பார்க்கலாம் வாங்க. அவனுக்கு ஐடியா என்ன வந்திருக்கணும்? He must have cracked the idea. அவனுக்கு ஐடியா வந்திருக்கணும்டா. He must have cracked the idea. Cracked. அவ்வளோதான். கிராக்குடு அப்படின்னு சொல்லணும்னா பீன் டெல்லிங் லாட் ஆஃப் வீடியோஸ் ஈடின்னு ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இடுன்னு இழுக்க வேணாம். கிராக்ட் தட்ஸ் இட். கிராக்குடு ப்ளே இடு ஜம்ப்டு அதெல்லாம் சொல்ல வேணாம். He must have cracked the idea. And then அவள் அவ்வளோ கவனமாக அதை செய்யலை. She didn't do that with the utmost care. அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ நுணுக்கமாக கவனமாக ஒன்றும் அவள் செய்யலை. She didn't do that with the utmost care. Alright, the next one. உனக்கு ஏன் அது தெரியணும்? Why do you want to know that? Why do you want to know that? புரியலைன்னா வாயை மூடிட்டுரு. If you don't understand, shut your trap, okay? If you don't understand, shut your trap. Shut your trap. இது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறது தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக பேசும்போது shut your trapன்னு சொல்லிடாதீங்க, okay? Shut your trap. When you want to be very rude or harsh, you can use that. Or else you can just say shut your mum or shut your mouth like that. Alright, the next one. குடிகார கபோதிங்க இங்கே வந்து உசுறு எடுக்கிறானுங்க. So you often say this, right? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Drunken morons, they're tormenting us coming here. Drunken morons, they are tormenting us coming here. Tormentingனா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, மேக் ஷுர் டார்ச்சர் அது டார்ச்சல் இல்லை, நம்ம எல்லாமே டார்ச்சல்னு சொல்கிறோம். தட்ஸ் ராங். டார்ச்சர். என் மேலே அவனுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. He has huge respect for me. He has huge respect for me. Respect for me. Okay, not for me, for me. Alright, let's move to the next one. அவன் சரக்கு அடிச்சுட்டு டெய்லி ராத்திரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி நிறையா கேசஸ் நம்ம எவ்ரிடே பார்ப்போம் இல்லையா? லைக் அவர் நெய்பர்ஸ் ஆர் சம்மன் லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான். அது எப்படி சொல்லலாம்? He takes booze and creates a ruckus every night. He takes booze and creates ruckus every night. He takes. He should வந்து வேர்ப் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, அண்ட் தென் வெறும் கையில் அங்கே வருவியா? Will you come there with free hands, huh? Will you come there with free hands? And then இது அப்படியே உனக்கு வழக்கம் ஆயிடுச்சு. அப்படியே உனக்கு பழக்கம் ஆயிடுச்சுல. வழக்கம் போல் அப்படியே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற இதே உனக்கு ரொட்டீன் ஆயிடுச்சு. It has become a routine for you. It has become a routine for you. It has. He, she வந்து has யூஸ் பண்ணணும். I விதை வந்தால் have யூஸ் பண்ணணும். Don't forget, okay? Alright, the next one. எனக்கு கோபம் வந்தால் உன்னை விட மாட்டேன். If I get angry, then I won't leave you. If I get angry, then I won't leave you. Then I won't. Okay? Then I won't. The won't வந்து ஓன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த won'tலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் பிளேஸில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். யூ கேஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. அவளோட லிமிட்டை மீறிட்டா. She has crossed her limit. She has crossed her limit. This is present perfect. There is a playlist on our channel called Fabulous 5. அதை செக் பண்ணி பாருங்கள். You guys will know. Well, here comes the last one. நீ இந்த நம்பருக்கு கூப்பிடு. You make a call to this number. You make a call to this number.